நாமக்கல் மாவட்டம் வசந்தபுரம் கிராமத்தில் பழனிசாமி என்பவரது பரம்பரை வீட்டை கிராம நிர்வாக அலுவலர் பொய்யான ஆவணங்கள் தயார் செய்து வீட்டை இடித்துள்ளதாக கூறி மன உளைச்சலுக்கு ஆளான பழனிசாமி எந்தவொரு முன்னறிவிப்பும் இல்லாமல் வீட்டை இடித்ததற்கு இழப்பீடு வழங்க கோரியும் கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வீட்டை இடித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இந்த ஆண்டு சரியான வடகிழக்கு பருவமழை பெய்யாத நிலையில் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணையில் மிக குறைந்த நாட்களே உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. மேலும் தற்பொழுது சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ளதால் அணையின் நீர்மட்டம் மலமளவென சரிய துவங்கியுள்ளது. மழைப்பொழிவு முற்றிலும் இல்லாது போனால் பாசனத்திற்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் உள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பைபாஸ் சாலையில் 18 கால்வாயில் உடனே தமிழக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் 18ஆம் கால்வாய் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 18ஆம் கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தொரப்பள்ளி கிராமத்தில் மூதறிஞர் ராஜாஜியின் நினைவு இல்லத்தில் தமிழக அரசின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு, ஒசூர் மாநகர மேயர் சத்யா மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் ராஜாஜி உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி காம்பாய் கடை பகுதியில் வளர்ப்பு நாயை சிறுத்தை துரத்தும் வீடியோ ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் 8ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீசான் என்பவர் பள்ளி முடித்து தான் செல்லும் அரசு பேருந்து போன்று சிறிய அளவிலான மாதிரி அரசு பேருந்தை தயாரித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பரிசாக வழங்கியுள்ளார். இதனை பெற்றுக்கொண்ட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மாணவனை பாராட்டி இனிப்புகள் வழங்கினர். நீலகிரி கோத்தகிரியிலிருந்து கோடநாடு புறப்பட்ட அரசு பேருந்து தண்ணீர் பாலம் என்ற பகுதியில் சாலையில் இருந்த குழியில் சிக்கியது. ஓட்டுநர் எவ்வளவு முயற்சி செய்தும் குழியில் சிக்கிய பேருந்தை எடுக்க முடியாததால் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்கள் பேருந்தில் இருந்து இறங்கி நீண்ட நேரமாக போராடி மீட்டனர். அதன் பின்பு பேருந்து கோடநாடு நோக்கி சென்றது. இதனால் சாலைகளில் உள்ள பாதாள குழிகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சிக்குட்பட்ட 5வது வார்டில் பகுதி சபா கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மூதாட்டி ஒருவர் தங்கள் பகுதிக்கு நல்ல தண்ணீர் கிடைப்பதில்லை எனவும் வராத தண்ணீருக்கு 3 மாதத்துக்கு 630 ரூபாய் கட்டுவதாகவும் தங்கள் பகுதிக்கு குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து பேசினார். இதற்கு பதிலளித்த கவுன்சிலர் குடிநீர் இணைப்பு உடனடியாக வழங்கப்படும் என்று கூறினார். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி ஒன்றியம் டேனிஷ்பேட்டையில் தமிழக அரசின் தென்னை நாற்று பண்ணை உள்ளது. இங்கு பாரம்பரிய அரசம்பட்டி ரகம், வீரிய ரகமான நெட்டை, குட்டை ஆகிய தென்னங்கன்றுகள் வளர்க்கப்படுகிறது. இந்த கன்றுகளின் விற்பனை தற்போது துவங்கியுள்ளதால் புயல் பாதித்த பகுதிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்படுகிறது. தேவைப்படும் விவசாயிகள் தேவைக்கு ஏற்ப வாங்கி பயனடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த நிலையில் கடலூர் நத்தப்பட்டு முதல் தாழங்குடா வரை தென்பெண்ணை ஆற்றின் கரையை உயர்த்தி பலப்படுத்தி கான்கிரீட் சுவர் அமைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மேலிருப்பு கிராமத்தை சேர்ந்த காசம்பாள் என்பவர் 4வது தலைமுறையை கொண்டுள்ளார். இவருக்கு 110 வயதில் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் குடும்ப சொந்தங்கள் ஒன்று கூடி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினர். பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச்சங்கம், முடித்திருத்தம் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் சிதம்பரம் நகர தலைவர் பாலகுரு தலைமையில் சிதம்பரம் சாராட்சியரை சந்தித்து இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தனர். அந்த மனுவில் சிதம்பரம் புறவழிச்சாலையில் பி. முட்லூர் என்ற இடத்தில் இலவச மனைகள் உள்ளதாகவும் அதை தங்களுக்கு வழங்குமாறும் கேட்டுக் கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் பாஸ்கரபாண்டியன் தலைமையில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருநங்கைகளுக்கான நிரந்தர அடையாள அட்டைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். தொடர்ந்து திருவண்ணாமலையில் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் திருநங்கைகள் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறுகள் இன்றி அடுத்தவர்களின் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றும், வெளி மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலைக்கு வருகின்ற திருநங்கைகளுக்கு நமது மாவட்டத்தை சார்ந்த திருநங்கைகள் தக்க அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் கலைஞர் காலனி தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற இளைஞர் நண்பர் ராமச்சந்திரன் என்பவருடன் குன்றத்தூரில் உள்ள தனியார் கம்பெனியில் ஓட்டுநர் வேலைக்காக ரயிலில் ஏற முயற்சித்துள்ளார். அப்போது செல்வராஜை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அருவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் செல்வராஜ் தலை, வாய், கை ஆகிய பகுதிகளில் பலத்த வெட்டு காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். சங்கரன்கோவில் டவுன் போலீசார் செல்வராஜை மீட்டு சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே போலீசார் செல்வராஜை யார் வெட்டினார்கள், கொலை முயற்சிக்கான காரணம் என்பதை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த இருவரின் பேக்கை சோதனையிட்டனர். அப்போது ரூபாய் 75,000 மதிப்பிலான 3 கிலோ 200 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ராகுல், அமல் ஆகிய 2 பேரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காணாவிளக்கு பகுதியிலிருந்து சுற்றுலா தலமான வைகை அணை வரை உள்ள 7 கிலோமீட்டர் தொலைவிலான தார் சாலை அமைந்துள்ளது. இந்த சாலையில் பல இடங்களில் சேதமடைந்து வந்த நிலையில் மழை காரணமாக ஆங்காங்கே பள்ளங்களும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அடிக்கடி விபத்து நிகழ்வதால் அச்சத்துடன் சாலையை பயணிக்கும் வாகன ஓட்டிகள் சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கல்குவாரிகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பாதையில் கல்லை போட்டு மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட 4 விவசாயிகள் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குவாரி உரிமையாளரின் பேரனுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது, பொதுப்பாதையை மறித்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்தது, தகாத வார்த்தைகளால் பேசியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் கண்டமனூர் காவல்துறையினர் விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் இருந்து கல்வீரம்பாளையம் பகுதிக்கு செல்வதற்கு பேருந்து வசதிகள் இல்லாமல் மாணவிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கடும் அவதி அடைந்து வந்தனர். இந்நிலையில் சோமையம்பாளையம் வரை இயக்கப்பட்ட அரசு பேருந்து கணுவாய் பகுதியில் இருந்து கல்வீரம்பாளையம் பகுதி வரை நீட்டித்து இயக்கப்பட்டுள்ளது. இதற்கு உறுதுணையாக செயல்பட்ட பொதுமக்களும் ஆணிவேர் அமைப்பினரும் சோமையம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் லெனின் என்பவரது பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து வைர நகை உட்பட 50 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் பணம் திருட்டு தொடர்பாக புகாரின் பேரில் காரைக்குடி வடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்குடி பகுதியில் கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக பூட்டியிருந்த வீட்டை மட்டும் நோட்டமிட்டு மர்ம கும்பல் தொடர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் புகையிலை போதை வஸ்துக்களை பதுக்கி விற்றதாக சிவசங்கர் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவருக்கு விற்பனை செய்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த மளிகை கடை உரிமையாளர் மனோகர் சிங் மற்றும் மொத்த சப்ளையரான ஓமலூரை சேர்ந்த வடிவலன் என்பவரையும் போலீசார் சுற்றி வளைத்து கடத்தல் காருடன் கைது செய்தனர். தொடர்ந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோ புகையிலை போதை வஸ்துக்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளிகள் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோவிலிலிருந்து காணாமல் போன சூரிய தேவர் மூல திருமணியை கண்டுபிடித்து மீட்டு தருமாறு ஐயப்பேட்டை காவல் நிலையத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மற்றும் ஏழுவூர் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள உடுப்பத்தான் புதூரில் மகாராஷ்டிராவிலிருந்து 17 டன் பஞ்சு ஏற்றி வந்த கனரக வாகனம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. பாலத்தின் மேல் ஏறி இறங்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கனரகம் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த ஓட்டுநர் மாணிக்கம் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெண்ணந்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர்.
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசியில் உள்ள மாவட்ட திமுக அலுவலகத்தில் திமுக தொண்டரணி சார்பில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் இனிப்பு வழங்கி 5 கிலோ அரிசிப்பை மற்றும் பிளாஸ்டிக் டப்பாவை வழங்கினார். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் காவல் நிலையம் எதிரே உள்ள வயல்வெளி தரை கிணற்றில் உணவு தேடி வந்த புள்ளிமான் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் மானை அப்புறப்படுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தண்டலம் அருகே அதிகாலை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து டாரஸ் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பேருந்து நிலையத்தில் ஆனந்தூர் செல்லும் நகர பேருந்தில் கூடலூரை சேர்ந்த சரவணன் மனைவி முத்தரசி என்பவர் பேருந்து நிலையத்தில் தனது கிராமத்துக்கு செல்வதற்காக காத்திருந்துள்ளார். அப்போது அரசு பேருந்தில் ஏறிய போது பையில் வைத்திருந்த பணத்துடன் தன்னுடைய பர்ஸை காணவில்லை என கூறி கதறியுள்ளார். உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒவ்வொருவராக சோதனையிட்டனர். ஆனால் யார் எடுத்தது என்று தெரியாததால் காவல்துறையினர் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்து வருகின்றனர். சிவராத்திரியை முன்னிட்டு குஜராத்திலிருந்து 2200 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக புனித நீர் எடுப்பதற்காக ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் கங்கா, அக்னி, கோடி தீர்த்தம் உள்ளிட்ட 22 தீர்த்தங்களை சேகரித்து ராமநாதபுரம் மாவட்டம் வணங்கானேந்தல் கிராமம் அருகே பாத யாத்திரையை மேற்கொண்டு வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பக்தர் அசோக் பட்டேல் சிவராத்திரி தினத்தில் குஜராத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் மகாதேவ் மந்திர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி புனித நீரால் அபிஷேகம் நடத்துவதற்கு தான் தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த பக்தர் அசோக் பட்டேல் சிவராத்திரி தினத்தில் குஜராத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் மகாதேவ் மந்திர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி புனித நீரால் அபிஷேகம் நடத்துவதற்காக தான் இந்த பாத யாத்திரை என்று தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி பிரபல நட்சத்திர விடுதியில் குட்டிட்ஸ் சங்கம் சார்பில் குறைபாடுடைய மற்றும் மாற்றுத்திறனாளி சுமார் 30 குழந்தைகளுக்கு உயர்தர காது கேட்கும் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் அப்சரா ரெட்டி மற்றும் மருத்துவர் மோகன் காமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து காது கேட்கும் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் 30 பேருக்கு உயர்தர காது கேட்கும் கருவிகளை நன்கொடையாக வழங்கினர். புதுச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு அரசு சார்பாக அமரர் ஊர்தி சேவையை தொடங்க விசிக தொகுதி செயலாளர் சு விடுதலை கனல் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையால் பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சை முடிந்தோ அல்லது சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்த நிலையில் அங்கிருந்து காரைக்காலுக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கு ஆம்புலன்ஸ் இலவசமாக இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். எனவே புதுச்சேரி அரசும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அரசும் இது சம்பந்தமாக பரிசீலனை செய்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து புதுச்சேரி மருத்துவமனைக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வசதி செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து டிஆர்ஓ தலைமையில் மனித உரிமைகள் உறுதிமொழி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எவ்வித வேறுபாடுமின்றி அனைவரின் மனித உரிமைகளை மதித்து நடப்பதுடன் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நான் என்னுடைய கடமைகளை ஆற்றுவேன் என ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.